இல்ல அன்புமணிக்கு வந்து யாரை நியமிக்கணும் ஆசைன்னு சொல்லுங்க. அவருடைய மகளை நியமிக்கணும் அவர் ஆசை. கட்சியில இருந்து கட்சிக்காக நிறைய உழைச்சவங்க இருக்காங்க, அங்க இருந்து எடுங்க அப்படின்னு இல்ல அவர் சொல்றதா நீங்க அது சொன்னாங்க. வெளிப்படையான பேச்சுங்க. அது அல்ல, அது உண்மை அல்ல. அவருடைய மகள் சங்கமித்ராவை இப்ப நீங்க சினிமா துறை வந்து ராமதாஸ் ஐயா கடுமையா எதிர்ப்பாருங்க. அதுல வந்து தொழில் செய்யறதையோ நேரடியா ஆதிக்கம் பண்றதையோ விரும்பவே மாட்டார். ஆனா அன்புமணியின் மகள் வந்து சினிமா தயாரிப்பாளர். இப்ப அவர் வந்து முழுமையா வந்து என்னென்ன கொள்கை பாமக சொல்ற நேர் எதிரான கொள்கைக்கெல்லாம் வந்து அன்புமணி குடும்பமா ஆடிச்சுங்க. இப்போ உண்மையிலே மிகப்பெரிய செல்வ செழிப்புல அந்த குடும்பம் வந்துட்டு இருக்குது. அன்புமணி குடும்பம் ராமதாசியை பொறுத்த அந்த மாதிரி நிச்சயமாக இல்லை. அவருக்கு தெரியாமல் செய்த தவறுகள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொண்டே வந்து ஒரு எல்லையில அவர் முடிவுக்கு வந்துட்டார். அதனால சொந்த மகளுடைய வயிற்று மகனையே வந்து கொண்டு வர முடிவு பண்ணிட்டார். இப்போ இது அன்புமணி புரியல. அப்போ வாரிசு அரசியல் அப்படி சொல்லி மேடம் பேசுறாரு இல்லைங்களா, கேட்டிருப்பீங்க. அப்ப இது அவர் மனைவியை கொண்டாந்து சரியா, 2 மகளை பிரசாரம் சரியா, அடுத்து மகளை கொண்டு வர விரும்புனது சரியா? அப்போ அன்புமணிக்கு என்ன தன்னுடைய மகள் அந்த இடத்துக்கு வர வேண்டும் ஆசை இருந்திருக்குது. அதை வந்து பூர்த்தி செய்ய முடியலன்னு சொன்னோன்னா கோபத்தில் வடிக்கிறாருங்க.